தேங்காய் போலி செய்கிறதுக்காக 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து நல்லா சாஃப்டாக வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து அதிகமாக வந்து சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்ப வந்து நீங்கள் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு தான் நமக்கு வந்து வரும். சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து வராது. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு வந்து நமக்கு சாஃப்டாக இருந்தால் தான் போலி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கைகளால் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க மாவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வரணும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்து உள்ளே போகுது பாருங்கள். இந்த அளவு வந்து மாவு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 ஹவருக்கு வந்து நல்லா ஊறட்டும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக 2 மூடி தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். இதை வந்து பேனில் சேர்த்துட்டு இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காயோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. பாருங்கள், தேங்காய் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துருப்பாருங்க. தேங்காயோட ஈரப்பதெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்து வரணும். தேங்காயோட கலர் வந்து நமக்கு மாறக்கூடாது. இந்த அளவு நான் வந்து தேங்காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 180 கிராம் வெல்லம் வந்து நான் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இது முங்குற அளவு வந்து தண்ணி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வெல்லம் முங்குற அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்க்காதீங்க. வெல்லம் முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வெல்லம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து அடி பிடிக்கும். அதனால் வந்து வெல்லம் கரையிற வரையும் இந்த மாதிரி வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பாருங்கள், நம்மளுக்கு எல்லா வெல்லமும் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த அளவு வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் வந்து அப்படியே வந்து பாகு வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக வடிகட்டுறோன்னா வெல்லத்தில் வந்து மண் இருக்கும். அதனால் வந்து வெல்லத்தை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காவோட வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். வெல்லமும் தேங்காவும் வந்து சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் கூட வெல்லம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் கலந்துகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 or 2 மினிட்ஸுக்கு வந்து கலந்து விட்டாவே வந்து போதும். அப்போ தான் நமக்கு பூர்ணம் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். அப்படின்னா பூர்ணம் வந்து நமக்கு ஹார்டாக ஆகிடும். அதனால் வந்து 1 or 2 மினிட்ஸ்க்கு வந்து கலந்து விட்டுக்கோங்க. அதுவே வந்து போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பூர்ணம் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா தேங்காய் பூர்ணமும் வந்து குட்டி குட்டி பால்ஸ் உங்களுக்கு தேவையான அளவில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் வந்து நல்லா வாழலை வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கையிலையும் வந்து நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு வந்து மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதிகமாக மாவு எடுத்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு நல்லா ஈக்குவல் சைஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பூர்ணம் வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சைடில் இருக்கிறதையும் வந்து ஒன்றா சேர்த்து இப்போ நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த மாவை வந்து நான் எடுத்துடுறேன். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், அதிகமாக நீங்கள் மாவு எடுத்தாலும் வந்து பிரச்சனை இல்லை சொல்லிவிட்டு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து இந்த பூர்ணத்தை வந்து நம்ம வச்சு மூடினதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு பூர்ணம் வந்து வெளியே வராமல் இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூர்ணம் வந்து வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் தொட்டுட்டு கூட தட்டி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லலாம் வந்து தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து எடுத்தோடனே நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்தமாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் வந்து எல்லா சைடும் வந்து இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு சைடில் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா சைடும் வந்து உங்களுக்கு பூர்ணம் ரெடியாக இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தோசைக்கல்லையும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போலி வந்து போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு போலி வந்து சாஃப்டாக வந்து வரும். உங்களுக்கு சூடு கம்மியாக இருந்ததுன்னா போலி வந்து ஹார்டாக வந்து வரும். இதே மாதிரி எல்லா போலியும் வந்து நம்ம சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா போலியும் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க.
பாருங்கள் நம்மளோட போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட உள்ள ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ நல்லா இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.